நாம் இடைவெளிக்கு முன்பாக பெருங்காயம் என்கிற அற்புதமான மூலிகையை எடுத்து வாயு கோளாறுகளுக்கான ஒரு அற்புதமான தீநீர் ஒன்றை நாம் தயாரித்தோம். இப்பொழுது அதே பெருங்காயத்தை கொண்டு தீர்க்க முடியாத வயிற்று வலி, இதை சித்தர்கள் குண்ம நோய் என்று கூறுகிறார்கள். அந்த தீர்க்க முடியாத வயிற்று வலியை மிக எளிமையான முறையில் எவ்வாறு நாம் தீர்த்து கொள்ளலாம் என்பதற்கான மருத்துவத்தை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பெருங்காய கட்டி, அடுத்ததாக திப்பிலி, பச்சையாக இருக்கக்கூடிய கறிவேப்பிலை, சீரகம், நாட்டு பசுனை, இந்துப்பு. அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் கொண்டு நாம் வயிற்று வலிக்கான அற்புதமான ஒரு சூரணத்தை நாம் தயாரிக்க போகிறோம். அதற்காக முதலில் 10 கிராம் அளவிற்கு நாட்டு பசுநெய்யை உருக்க வேண்டும். நன்றாக உருகிவிட்ட நாட்டு பசுநெய்யில் பெருங்காயத்தை 10 கிராம் அளவிற்கு இட்டு பொரிக்க வேண்டும். நன்றாக பொரிந்துவிட்ட பெருங்காயத்தை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக சீரகம் 10 கிராம், பொன்னிறமாக வறுத்துவிட்ட சீரகத்தை தனியாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக திப்பிலி 10 கிராம், பொன்னிறமாக வறுத்த திப்பிலியை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக கறிவேப்பிலை 10 கிராம், நன்றாக வறுத்த கறிவேப்பிலையும் சேர்த்துக் கொள்ளலாம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களும் நாம் பொன்னிறமாக நாட்டு பசுநெய்யில் வறுத்து தனியாக எடுத்து வைத்துள்ளோம். இதனுடன் தேவையான அளவிற்கு இந்துப்பு சேர்க்க வேண்டும். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் நாம் தனித்தனியாக வறுத்து எடுத்து இந்துப்பை தேவையான அளவிற்கு சேர்த்துள்ளோம். இப்பொழுது இதை நாம் சன்னமான முறையில் தூள் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் நாம் நன்றாக சன்னமான முறையில் தூள் செய்து வைத்துள்ளோம். இதை இப்பொழுது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற செய்முறையை நாம் பார்க்கலாம். அன்பான நேயர்களே, அதிகப்படியான வயிற்று வலி நோய் உடையவர்கள், தீராத வயிற்று வலி நோய் உடையவர்கள், சித்தர்கள் இதை குண்ம நோய் என்று கூறுகிறார்கள். இந்த நோயினால் பல்வேறு வகையான மக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். சில நபர்கள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான சஞ்சீவியான இந்த சூரணத்தை, மிகவும் எளிமையான இந்த சூரணத்தை பயன்படுத்தி வந்தால்
அவர்களுக்கு படிப்படியாக நோய் விலகி பூரண ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருப்பார்கள். இப்பொழுது இந்த சூரணத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்கிற விதியை பார்க்கலாம். நண்பகல் வேளையில் இந்த சூரணத்தில் இருந்து ஒரு தேக்கரண்டி அளவிற்கு எடுத்து நாட்டு பசுநெய் அரை தேக்கரண்டி சேர்த்து சூடான சாதத்துடன் பிசைந்து நண்பகல் வேளையில் சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக வயிற்று வலி என்கிற நோய் அறவே இருக்காது, பூரணமாக நீங்கிவிடும். வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் இறந்து மலத்தின் வழியாக வெளியேறிவிடும். சுமார் 1/4 மண்டலம் 6 நாட்கள் பயன்படுத்தி வந்தால் வயிற்று வலி என்கிற நோய் படிப்படியாக குறைந்து மிகவும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். அன்பான நேயர்களே, மிக எளிமையான இந்த சூரணத்தை நீங்கள் தாராளமாக தயாரிக்கலாம். நோய் உள்ளவர்களுக்கும் இந்த சூரணத்தை பரிந்துரை செய்யலாம்.